ஹலோ எவ்ரிவன், என் பேர் தான் தேசிங் ராஜா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்காக ஒரு ஹேக்கருக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு ஹேக்கர் ஆகலாம். ஸோ அதை பற்றின ஒரு கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து வேணும். ஓகேங்களா, அது கம்ப்யூட்டர் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, அதாவது கம்ப்யூட்டர்னால் என்ன, சிஸ்டம்னால் என்ன, பிசினால் என்ன, கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இன்புட் டிவைஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைஸ்னால் என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, எஸ்எஸ்டினா என்ன, ஸோ இது மாதிரி இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்த பற்றினா ஒரு டீப் நாலேஜ் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும் ஒரு ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு. இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சால் தான் ஓகே இந்த விஷயம்லாம் வந்து இப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓஎஸ் நாலேஜ் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ ஓஎஸ் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓஎஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விண்டோஸு, லினக்ஸு, யூனிக்ஸு, மேக் ஓஎஸ், ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது இதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போது விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு இந்த ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது விண்டோஸில் வந்து எனக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அது வந்து நான் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை நான் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை அது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி சால்வ் பண்ணணும், அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் கொடுத்தா நீங்கள் வந்து அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. இப்போது புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலேருந்து அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். ஓகேங்களா, ஒரு ஹேக்கர் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அதாவது நெட்வொர்க் நாலேஜ்னால் ஒரு ரவுட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு நெட்வொர்க்கும் இன்னொரு நெட்வொர்க்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்குது, ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன, டிசிபி ஐபினா என்ன, டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, போர்ட்ஸ்னால் என்ன, ஸோ இது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீப் நாலேஜ் வேணும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி விஷயம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து உங்களால் அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு கம்ப்ளீட் ஹேக்கர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்க முடியும். ஓகேவா, அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு வெப்சைட்னால் என்ன, வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது, டைனமிக் வெப்சைட்னா என்ன, ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஸோ இது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ டேட்டா பேஸ் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் பேசிக்காக டேட்டானா என்னன்னு சொல்லிடுறேன். டேட்டானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ரா இன்புட் எனிதிங். ஓகேங்களா, அதாவது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இப்படி இமேஜாக இருக்கலாம், இமேஜ் ஃபோட்டோ எல்லாமே ஒன்று தானே, ஸோ அதை மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா வீடியோவாக இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், ஸோ இதாக ஒன்று எல்லாமே வந்து டேட்டா தான். ஓகேங்களா, ஸோ இந்த இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேக்கேஜ் ஃப்ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது எண்ட் யூஸரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பர்சனல் டேட்டாஸ், ப்ரைவேட் டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வரில் இல்லை டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் பற்றின ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வேண்டாம், ஒரு டேட்டா பேஸ்னால் அது எப்படி ஒர்க் ஆகும், அந்த எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோகிராஃபியோட நாலேஜ் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ கிரிப்டோகிராஃபினா என்னென்னு தெரியலனா நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஓகேங்களா, அது நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஓகேவா, நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அதே ஃபார்மேட்டாக தெரியும். பட் இந்த இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் ஆகி போகும். ஓகேங்களா, ஸோ அது என்கிரிப்ட் ஆகிறது எப்படி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட
இந்த லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசமுசான்னு சொல்லி அது மாதிரிலாம் இருக்கும். அண்ட் நம்பர்ஸ்லாம் வேணால் நடுவில் வரும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது உங்ககிட்ட இருந்து என்கிரிப்ட் ஆகி போகிறது வந்து பார்த்திங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீக்ரிப்ட் ஆகும். அதாவது டீக்ரிப்ட் என்ன அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஹாய் எவரையும் சொல்லி அனுப்பிச்சிங்கல்ல, மறுபடியும் அந்த ஃபார்மேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் சென்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா டீக்ரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து மாற்றுறது. அதே டீக்ரிப்ட்னா அந்த அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்க மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து மாற்றுறது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இது பற்றின ஒரு நாலேஜ் வந்து வேணும் உங்களுக்கு. பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதை மாதிரி என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி என்கோடிங் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. லாஸ்ட்டான ஒரு விஷயம், அதாவது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஹேக்கருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் ஒரு ஹேக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ப்ரோக்ராமராக இருக்க வேணாம், பட் உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேக்கிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் வந்து பண்ணுவீங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் போய்ட்டு ஒரு கமெண்ட்டையும் நீங்கள் ஒரு வாட்டியும் போட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில கமெண்ட்ஸ்லாம் வந்து லோடாகி உங்களுக்கு அவுட்புட் தரத்துக்கே மணிக்கணக்கில் ஆகும். அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் நீங்கள் போட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கே அதுக்கே மணிக்கணக்கில் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராம் வந்து அதாவது அவங்களோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரோக்ராம் மூலிமா பண்ண பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் எடுக்கிற டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் டோட்டல், ஸோ இது மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களாம் ஓனாக ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி வைரஸ் டோட்டல், ஸோ இது மாதிரி ஆன்டிவைரஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது இந்த ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து தேவைப்படாது ஓகேங்களா. நீங்கள் பேசிக்காக கற்றுக்கும் போது நீங்கள் ஆன்லைனில் இருக்க டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஹேக்கராக நீங்கள் டெவலப் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் இருக்க டூல்ஸ்லாம் வந்து பார்த்தாது, நீங்களாம் வந்து ஓனாக ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த நிலைமைக்கு வந்து நீங்களே உங்களுக்கே அது தெரியும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களே வந்து லைட்டாக சின்னதாக ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் அதை ஆட்டோமேட் பண்ண வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ நானும் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் போக வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாலேஜ் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஹேக்கராக இருக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இது தாண்டியும் இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஒரு டூல் வந்து எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு டூல் எப்படி டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஒரு மால்வேர்னால் அது எப்படி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வரும். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு ஹேக்கராக இருக்கணும், உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேபி நீங்கள் ஒரு ஹேக்கராக ஆகலாம். ஹேக்கிங் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்ற பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேல்யூவே வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில், அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், எதனாலும் நீங்கள் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.